நிறைய நாயக்குகள் பத்தி நம்ம கிட்ட எக்ஸ்க்ளூசிவா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருக்கீங்க. இது சொல்றதுனால பேக்கப்ல உங்களுக்கு ஏதாச்சும் எந்த மாதிரியான விளைவுகள்லாம் வருது, என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றீங்க மேம்? அந்த 7 நாயக்கங்கள ஒரு சிலர் அவங்களோட தவறுகள் எல்லாம் ஒத்துக்கிட்டு என்கிட்ட சில பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தி அவங்க தவறெல்லாம் ஒத்துக்கிறாங்க. இப்போ நமக்கு வரிசையா ஒவ்வொரு நாயக்குகளை பத்தி தகவல்களை நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அந்த வகையில இந்த பேட்டியில எந்த நாயக் குறித்து நீங்க சொல்ல போறீங்க மேம்? இந்த பேட்டியில வேசார்பாடியை சேர்ந்த குமாரி ஆயாவை பத்தி இந்த வாரம் பேச போறோம். அவங்களுக்கு வயசு ஒரு 60லேருந்து 65க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். வயசு எனக்கு அவ்வளோ தேவை. மூத்த திருநங்கை, பெரியவங்க. அதாவது இப்போ இருக்கக்கூடிய இந்த 21 நாயக்கங்கள்ல ஒரு பாதி பேர் அவங்களுக்கு பொண்ணு உறவுகளில் இருக்காங்க. இந்த 65 வயசுலேயும் இவங்க காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு இந்த அரக்கோணம் ட்ரெயின், காட்பாடி ட்ரெயின்லாம் ஏறிட்டு யாசகம் கேட்டு தான் சாப்பிட்றாங்க. அடுத்தவங்களை ஏமாத்தியோ பொண்ணு பேத்திங்களை வச்சோ பணம்லாம் இவங்க பறிக்கலை. ஒரு பேர் கூடக்கூடிய இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு பஞ்சாயத்து நடக்குது அப்படின்னும் போது அவங்க சொல்லுவாங்க. வயசில் பெரியவங்க இல்லையா, அவங்களுக்கு எவ்வளோ அனுபவங்கள் இருக்கும். அப்போ அவங்க சொல்லுவாங்க, இது தப்பு, நீங்கள் பேசுறது இந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லும்போது மற்ற அந்த நாயக்குங்க இருக்காங்க பாரு, மற்றவங்கன்னா யாரெல்லாம் சொல்லலான்னா இந்த பெரியமேடு அன்பு, அப்புறம் இந்த வேசார்பாடி பானு, இந்த சல்மா, விமலா, இவங்களாம் ரவுடிங்க. இதுங்க என்ன பண்ணோம், வாய மூடு, செவுடு, காது வாய மூடின்னு கம்முன்னு உட்காரு அப்படின்னு இதுங்கெல்லாம் மிரட்டுங்க. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வெளிச்சம் அறக்கட்டளை நிறுவனர் திருநங்கை மந்த்ரா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. நிறைய நாயக்குகள் பத்தி நம்ம கிட்ட எக்ஸ்க்ளூசிவா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருக்கீங்க. இது சொல்றதுனால பேக்கப்ல உங்களுக்கு ஏதாச்சும் எந்த மாதிரியான விளைவுகள்லாம் வருது, என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றீங்க மேம்? சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அனைத்து மக்களுக்கும் ஒரு வணக்கம். இந்த வருஷம் 2025 நியூ இயர் எல்லாருக்கும் எப்படி போச்சு? திருநங்கை மக்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். பொதுமக்களுக்கும் எனக்கு ஆதரவு சொல்லக்கூடிய அனைத்து மக்களுக்குமே இந்த வருஷம் நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். என்னோடய வாழ்த்துக்கள், நன்றி. நீங்கள் கேட்டதுக்கு என்னென்னா, இப்போ நம்ம இந்த 21 வாரம் 21 நாயக்குகளை பற்றி நம்ம ஒவ்வொரு சில விஷயங்களை மட்டும் பேசலான்னு சொல்லி நம்ம பேசியிருந்தோம். அது மூலிமா இப்போ ஒரு 7 நாயக்குகளை பற்றி பேசியிருக்கோம். அந்த 7 நாயக்கங்களில் ஒரு சிலர் அவங்களோட தவறுகளெல்லாம் ஒத்துக்கிட்டு என்கிட்ட சில பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தி அவங்க தவறெல்லாம் ஒத்துக்கிறாங்க. பேச்சுவார்த்தைனா இதுக்கப்புறம் இது மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்களா, இல்லை பேசுறதுக்காக மிரட்டுறாங்களா? அந்த மாதிரி இல்லை, இதுக்கப்புறம் நாங்கள் இதில் எங்களோட மிஸ்டேக்கை புரிஞ்சுக்கிட்டோம், நாங்கள் இதை கரெக்ட் பண்ணிக்கிறோம், சரி பண்ணுறோம், நீங்களும் கொஞ்சம் இது பண்ணுங்க, நாங்கள் ஏதாவது தவறுகள் செஞ்சால் நீங்கள் பேசலாம் அப்படின்ற மாதிரி. நான் என்ன சொன்னேன், நீங்கள் இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்க, இல்லை இப்படியே கூட வாழுங்க, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நான் அனுபவித்த மாதிரி அடுத்து வர இளம் திருநங்கைகளோ இல்லை அடுத்த திருநங்கைகளோ உங்ககிட்ட இந்த பிரச்சனைகளை இனி வரும் காலத்தில் பேஸ் பண்ண இருக்கக்கூடாது, அதுமாதிரி நீங்கள் நடந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி பேசினேன். ஆனாலும் ஒரு சில நாயக்குங்க நான் விட மாட்டேன் மந்த்ராவை, நான் லீகலாக சந்திக்கிறேன், ஒரு சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் இப்போ இதில் லீவில் இருக்குது, நான் அதுக்கப்புறம் எங்கே போனோமோ போவேன், நான் எங்கெங்கே நிறுத்துறேன்னு ஒரு சில நாயக்கங்கள் பேசிட்டு போகிறாங்க. போங்க, லீகலாக சந்திக்கலாம், எல்லாத்தையுமே சந்திக்கலாம். சட்டம் எல்லாருக்குமே பொது தான். இந்த மந்த்ராவே தவறு செஞ்சாலும் சட்டம் என்னை தண்டிக்கும். பண்ணுங்க, நீங்கள் போய் பண்ணுங்க. என்னோட தவறே நான் உணரணும் இல்லையா? நான் பேசுறதெல்லாம் கரெக்டு நான் நினைக்கலாம், இதுலேயும் ஒரு சில தவறுகள் என்னை அறியாமல் கூட நான் பேசியிருக்கலாம். ஸோ அந்த தவறை நீங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு நியாயம் வேணும்னு நினச்சிங்கன்னா அப்போ தப்புன்னா தப்பு தானே, அதுக்கு உண்டான தண்டனையை நானும் அனுபவிக்கிறேன். ஆனால் நான் ரெடியாக தானே இருக்கேன், நீங்கள் ஏன் ரெடியாக இருக்க மாட்டீங்க? நம்ம தப்பு பண்ணிட்டோம். ஒன்றுமா எல்லாருக்குமே தெரியும்,
இந்த 21 நாயக்கங்களுக்குமே தெரியும் இவங்க என்னென்ன தவறுகள் பண்ணியிருக்காங்க, யார் யார் குடியை கெடுத்திருக்காங்க, யார் யார் வாழ்க்கையை அழிச்சிருக்காங்க. இவங்களோட சுயநலத்துக்காக திருநங்கை மட்டுமே இல்லாமல் எத்தனை ஆண்களோட வாழ்க்கை அழிஞ்சிருக்கு, எத்தனோட பெண்களோட வாழ்க்கை அழிஞ்சிருக்கு. இது அத்தனையுமே வந்து இவங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் கூட இல்லை நாங்கள் தப்பு செய்யலை அப்படின்னு இவங்க வந்து ஒரு சவால் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு காரணம் என்னன்னா பணம் மட்டுமே தான். அந்த பணத்துக்காக எந்த ஒரு கதையுமே இல்லைன்னு ஆக்கிடலாம். பணம் இருந்துட்டா நம்ம எது வேணாலுமே செய்யலாம், யாரும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இந்த 21 நாயக்கங்கள் ஒரு முடிவு எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. பட் எல்லாத்துக்குமே வந்து ஒரு லிமிட் இருக்குது, ஒரு எல்லை இருக்குது. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு முடிவுன்னு ஒன்று வரட்டும், வரும் வரைக்கும் காத்திருக்கிறோம். இப்போ நமக்கு வரிசையா ஒவ்வொரு நாயக்குகளை பத்தி தகவல்களை நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அந்த வகையில இந்த பேட்டியில வந்து எந்த நாயக் குறித்து நீங்க சொல்ல போறீங்க மேம்? இந்த பேட்டியில வந்து வேசார்பாடியை சேர்ந்த குமாரி ஆயாவை பத்தி இந்த வாரம் பேச போறோம். அவங்களுக்கு வந்து வயசு ஒரு 60லேருந்து 65க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். வயசு எனக்கு அவ்வளோ தேவை. மூத்த திருநங்கை, பெரியவங்க. அதாவது இப்போ இருக்கக்கூடிய இந்த 21 நாயக்கங்களில் ஒரு பாதி பேர் வந்து அவங்களுக்கு பொண்ணு உறவுகளில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு காது கூட கேட்காது அந்த ஆயாக்கு. அந்த ஆயா எப்படின்னா இப்போ வரைக்கும் வந்து நான் 21 பேரில் தவறுகள் செஞ்சவங்களெல்லாம் வந்து நான் காட்டினேன், உண்மைகளை தான் சொல்லிட்டு வரேன். இப்போ இந்த ஆயா பற்றி நம்ம ஒரு சில விஷயங்கள் பேசணுன்னா அதெல்லாம் கூட கொஞ்சம் மனசுக்கு இதமாக இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு வந்து இந்த 65 வயசுலேயும் இவங்க காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு இந்த அரக்கோணம் ட்ரெயின், காட்பாய் ட்ரெயின்லாம் ஏறிட்டு யாசகம் கேட்டு தான் சாப்பிட்றாங்க. அடுத்தவங்களை ஏமாத்தியோ சேலானாத்தி, அதாவது பொண்ணு பேத்திங்களை வச்சோ பணம்லாம் இவங்க பறிக்கலை. யாரையும் மிரட்டி அவங்கக்கிட்டேருந்து இவங்க பணம் வாங்கலை, யாரையும் அதிகாரம் பண்ணியோ வாங்கலை. இந்த 65 வயசுக்கும் அவங்க ட்ரெயினாக போயிட்டு அந்த சைடு சென்ட்ரல் டு அரக்கோணம் அப்படி இருக்கலாம், அதில் போயிட்டு காலையில் 4 மணிக்கெல்லாம், இந்த காலத்துலலாம் 4 மணி, காலையில் நாளா சாயங்காலம் நல்லா தெரியாது, ஆனால் இவங்க காலையில் 4 மணிக்கு போயிட்டு ட்ரெயின் கடை கேட்டு மதியானம் 2-2:30க்கு வந்து அந்த வருமானத்தில் தான் அவங்க காலத்தை கழிக்கிறாங்க, இருக்கிற கொஞ்சம் காலத்தையுமே வந்துட்டு. இதில் என்னென்னா அந்த குமாரி ஆயாவும் இந்த 21 நாயக்கில் அவங்களும் ஒரு நாயக்கு. அப்போது அவங்க வந்து அந்த ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து 21 பேர் கூடக்கூடிய இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு பஞ்சாயத்து நடக்குது அப்படின்னும்போது அவங்க வந்து சொல்லுவாங்க. வயசில் பெரியவங்க இல்லையா, அவங்களுக்கு எவ்வளோ அனுபவங்கள் இருக்கும். அப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க, இது வந்து தப்பு, நீங்கள் பேசுறது இந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லும்போது மற்ற அந்த நாயக்குங்க இருக்காங்க பாரு, மற்றவங்கன்னா யாரெல்லாம் சொல்லலான்னா இந்த பெரியமேடு அன்பு, அப்புறம் இந்த வேசார்பாடி பானு, இந்த சல்மா, விமலா, இவங்களாம் ரவுடிங்க. இதுங்க என்ன பண்ணோம், வாய மூடு, செவிடு, காது வாய மூடின்னு கம்முன்னு உட்காரு அப்படின்னு இதுங்கெல்லாம் வந்து மிரட்டும் போது அவங்க என்ன பண்ணிடுவாங்க, வயசாக ஆயிடுச்சு இல்லையா, அப்போ கொஞ்சம் பயந்துட்டு அப்படியே சொல்ல வரத்தோட சொல்ல முடியாமல் கம்முன்னு ஆயிடுவாங்க. அப்போ இவங்களோட அதிகாரம் அங்கே கொடி பறக்கும். அப்போ நீங்கள் பாருங்கள், இந்த ஒரு சில இந்த 21 நாயக்கில் ஒரு சிலர் நம்ம இந்த மாதிரி மூத்த திருநங்கைகளை அவங்களையே மிரட்டி அடிமையாக வச்சுருக்காங்க. புரியுதுங்களா? அந்த பெரியவங்க அவ்வளோதான், அந்த பெரியவங்க பேரை சொல்லி இவங்க மூட்டை காட்டுறது, சூட்கேஸ் ஆக்குறது, ஜுவல்ஸ் வாங்கி போடுறது. இன்னைக்கு அந்த அம்மா பாருங்க, அந்த ஆயாவை ஒன்றுமே இல்லாமல் தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு உங்களை மாரி யார்த்தாலையும் அறுத்து சம்பாதிக்க தெரியல. அப்படி தெரிஞ்சிருந்தா அவங்க 65 வயசுக்கு அவங்க எவ்வளோ மாளிகை எப்படி எப்படிலாம் வாழ்ந்துருக்கலாம். இன்றைக்கும் போய் ட்ரெயினில் போய் 10 பேர்கிட்ட கை ஏந்தி 10 ரூபா சம்பாதிக்கணும்னு அவங்களுக்கு அவசியம் இல்லை. 65 வயசில் நல்லா ரெஸ்ட் எடுக்கலாமே. இன்றைக்கும் உழைச்சி தானே சாப்பிட்றோம். இந்த மாதிரி நாயக்கங்களுக்கெல்லாம் நம்ம மிகப்பெரிய வணக்கத்தை சொல்லணும். இப்போ நீங்க வரிசையா வந்து இந்த நாயக்குகள்ல சட்டவிரோதமா செயல்படக்கூடியவங்களை பத்தி தான் சொல்லிட்டே இருந்தீங்க. முதல் முறையா வந்து ஒரு இவங்க தான் இருக்கிறதுலே வந்து பொழைக்க தெரியாம எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி நல்ல விஷயங்களும் சொன்னீங்க. இதுக்கான காரணம் என்ன மேம்? அதாவதுமா, நான் வந்து ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்பேன், நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த 21 நாயக்கங்கள்ல ஒரு சில நாயக்கங்கள் நல்லவங்களா இருக்காங்க, எல்லாருமே இவங்கள மாதிரி கிடையாது, ஒரு சில நல்லவங்களும் இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா. அந்த நல்லவங்கள இந்த வாரம் வந்து ஏன்னா நியூ இயர் போயிருக்கு, ஃபர்ஸ்ட் நம்மளோட
பேச்சுவார்த்தை ஃபஸ்ட்டு இன்டர்வியூ இது அதில் வந்து எடுத்தோடனே ஒரு இதுவாக போக வேணாம், ஒரு நல்ல உள்ளத்தை வந்து இந்த வருஷம் ஃபஸ்ட்டு முதல் காட்டுவோன்னு சொல்லி குமாரி ஆயாவை பற்றி நான் வந்து பேசினேன். அந்த ஆயா பற்றி பேசணும் நிறைய பேசலாம். என்னோட அனுபவத்தில் அப்படி பார்த்தாக்கா நான் அந்த ஆயாவுக்கு வந்து மருமகள், குமாரி ஆயாவுக்கு நான் வந்து மருமகள், சொந்த மருமகள் நான். ஆனாலும் கூட நாங்கள் அந்த அளவுக்குலாம் இது வச்சுக்க மாட்டோம். என்கிட்ட கூட இன்ன வரைக்கும் அவங்க வந்து நான் உனக்கு மாமி, உன்னை விட நான் பெரியவோ அப்படின்னு சொல்லி இன்ன வரைக்கும் அவங்க வாயை திறந்து என்கிட்ட ஒரு 10 ரூபாய் கேட்டது கிடையாது, நானும் கொடுத்தது கிடையாது. ஏன் நம்ம போய் சொல்லணும்? அவங்க அந்த மாதிரிலாம் கேட்டதும் இல்லை, நான் கொடுத்ததும் இல்லை. ஆனால் என்னோட ஃபங்க்ஷனுக்கு வந்து அவங்க எனக்கு பம்பாய் கொலுசு, பம்பாயில் மாடல் கொலுசு எல்லாம் வாங்கின்னு வந்தாங்க. அதுக்குள்ளே தான் ஒரு சில பிரச்சனைகள்லாம் ஆனதுனால அதெல்லாம் நான் எதுவுமே வாங்கிக்கல. எதிர்பார்ப்பு இல்லாமல் எனக்கு செய்யறதுக்கு அவங்க முன் வந்தாங்க. அப்போவே ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்தாங்க. இப்போ வரைக்குமே பாருங்க நிறைய விஷயங்கள் வந்து திருநங்கைகள் எல்லாருமே வந்து இவங்க இப்படி அவங்க அப்படி இவங்க இப்படின்னு தான் சொல்றாங்களே காண்டி இந்த குமரி ஆயாவை பற்றி யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க அந்த மாதிரி இல்லை. அந்த ஒரு திண்ணையில் உட்காந்துக்கிட்டு அங்கே பேசிக்கிட்டு அப்படிதான் அவங்களோட இது அப்படி போயிடுச்சு. யாருக்கிட்டையுமே வந்து அதிகாரம் பண்ணி பணம் வாங்குன்னு தான் நம்ம கேள்வியும் படலை, நாங்கள் பார்க்கவே இல்லை, நாங்கள் கொடுக்கவும் இல்லை. ஆனால் நாயக்குகள் அப்படின்ற பதவியில் இருக்கவங்களே வந்து இளம் திருநங்கைகளை வந்து அவங்க சம்பாதிக்கிறதுல இவங்களுக்கு ஒரு % கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நீங்க சொல்லியிருந்தீங்க. இவங்களும் நாயக்கா இருக்காங்கன்னு சொல்றீங்க. அப்ப அந்த பதவி எதுக்காக இருக்கு மேம் இவங்களுக்கா? அதாவதுமா ஃபர்ஸ்ட் இவங்களோட அடிப்படையே என்னன்னா மூத்த திருநங்கைகளுக்கு தான் முதல் நாயக்க பதவி கொடுத்தாங்க. இதை கொடுத்து இதனால என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்றத பார்ப்போம் போது அப்போ மூத்த திருநங்கை லிஸ்ட்ல இந்த அம்மா தான் இருக்காங்க. சென்னைக்கு இந்த அம்மா சொல்லலாம், வேசர்பாடி குமாரி ஆயா, நுங்கும் பக்கத்தில் கீச்சராதாயான்னு ஒருத்தவங்களை சொல்லுவாங்க, அவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் ஐஸ் ஹவுஸில் ஒருத்தவங்க, இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து ஒரு மூத்தவங்களாம் இருக்காங்க. ஆனால் அந்த மூத்தவங்களை வரைக்கும் அந்த 5 பேரை நம்ம ஒரு ஆளாக உட்கார வச்சுட்டா இவங்களாம் எப்படி பணம் சம்பாதிப்பாங்க? அப்போ இந்த சிஸ்டமே வேஸ்ட் ஆகுதுல்ல. அவங்க என்ன பண்ண போகிறாங்க? நீங்கள் மிரட்டுற மாதிரிலாம் அவங்களுக்கு மிரட்ட தெரியாது. அவங்க ஒரு சண்டையா வாங்க இன்னும் இது இந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்கம்மா, நீங்கள் இப்படி பண்ணாதீங்க மேமா, இப்படி பண்ணுறீங்க, அதை தான் பேசி முடிப்பாங்க அவங்களோட வயசுக்கு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பேசுறதுக்கு இதை முடிக்கிறீங்க. இப்போ குமாரி நாயக் அவங்கள பத்தி சொல்லியிருந்தீங்க, அவங்க தான் இருக்கிறதுல நல்லவங்க அப்படின்னு. ஆனா அவங்களும் ஜமாத்துல ஒரு நாயக்கா இருக்காங்க. நீங்க வந்து ஜமாத்துல இருக்கக்கூடிய நாயக் சிஸ்டத்தை எதிர்த்து தான் போராடிட்டு இருக்கீங்க. இப்போ அந்த குமாரி நாயக் அவங்களுடைய சப்போர்ட் வந்து உங்களுக்கா இல்ல ஜமாத் பக்கமா? குமாரி நாயக்கோடையதா? எனக்கு இருக்காது, கண்டிப்பாக எனக்கு இருக்காது. ஏன் எனக்கு இருக்காதுனாக்கா அவங்க வந்து அந்த சர்வெண்டிங்கில் அவங்களோட கூட சேர்ந்து இருக்காங்க. உங்களுக்கு அந்த வேசர்பாடி வெள்ளபானு வீடு மேலேனா கீழே இந்த ஆயா இருக்காங்க, அந்த கும்பல்லே இருக்காங்க. இன்னொன்று இவங்களும் வந்து அந்த நாயக் சிஸ்டமில் 21 பேரில் ஒரு ஆள் இல்லையா? அப்போ அதுக்கு அகைன்ஸாக இருக்கிற எனக்கு எப்படி இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க? அப்படியே ஒரு நியாயத்துக்கு அவங்க திரும்பிட்டாங்க, இவங்கள எப்படி இவங்களாம் வாழ விட்டுருவாங்க? நைட்டோட நைட்டு தலைக்கணி வச்சு அமைக்கிட்டு காலையில் ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டான்ருவாங்க. இவங்களாம் சொல்லக்கூடியவங்க, செய்வாங்க இதெல்லாம். நீங்க அவங்களுடைய நல்ல பக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து மீடியா முன்னாடி சொல்றீங்க. அந்த மாதிரி அவங்க உங்களுடைய நல்ல நோக்கங்களை புரிஞ்சு உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணியிருக்காங்களா எப்பயாச்சும்? அது வந்து எனக்கு தெரியலம்மா, பேச ட்ரை பண்ணி இருக்காங்களான்றது எனக்கு தெரியல. எனக்கு நிறைய ஃபோன் வருது இப்போல்லாம், அதில் பேர் இல்லாமல் வர பேரெல்லாம் நான் எடுக்கிறது கிடையாது. ஆஃபீஸில் நம்ம வெளிச்சம் வர கடையில் கூட அதுக்கு வேற ஒரு நம்பர் இருக்குது, அதில் வர நம்பர் நம்ம ஸ்டாஃபுங்க யாருன்னா எடுப்பாங்க, இல்லை நான் ஃப்ரீயாக இருந்தால் நானே கூட எடுத்து பேசுவேன். என்னோட நம்பரில் பேர் இல்லாமல் வரதுல நான் எடுக்கிறது இல்லை. ஏன்னாக்கா தேவையில்லாத டென்ஷன் நம்மளுக்கு. ஏதோ ஒன்று பேச இவங்க தான் நமக்கு எப்படி தெரியும் ட்ரை பண்ணியிருக்காங்களா என்னன்றது எனக்கு தெரியாது. அதாவது நான் குமரியாயா கூட நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மக்களில் இந்த 21 பேரில் வந்துட்டு இவங்க ஒரு அளவுக்கு ஓகே, இவங்க திருடலை, இவங்க இந்த மாதிரி பண்ணலை, யாரையும் மிரட்டி பணம் வாங்கலை, இவங்கள விட இவங்க ஒரு அளவுக்கு ஓகேன்னு தான் நான் சொல்ல முடியும். என்னோட வயசுக்கு அவங்க வயசில் அவங்க என்னென்ன பண்ணாங்கன்றதுலாம் நமக்கு கிளியராக தெரியாது. ஆனால் இப்போதைக்கு அவங்க ஓகே. நான் பார்த்து இந்த 10-15 வருஷத்தில் அவங்க இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் எதுவுமே பண்ணதில்லை. என் காதுக்கும் அப்படி வரல, நானும் கண்ணால் எதுவுமே பார்க்கல.